வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிக்கன் சீஸ் நகெட்ஸ். எப்படி பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, மசிச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு சிக்கன் சேர்த்துருக்கேன் நான். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. இதில் பிரெட் க்ரம்ஸு ஒரு 10 டீஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த பைண்டிங் மாதிரி வரணும். நமக்கு ஒரு மாவு பிசைஞ்சு நமக்கு உருட்டுற அளவுக்கு வர அந்த பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட்டை தூள் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு, அரிசி மாவு சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் நான். இப்போது இந்த மாதிரி கையில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஓட்டிட்டு இதை கையில் வச்சு தட்டிட்டோன்னா நமக்கு சின்னதாக வடை மாதிரி வருதில்ல. இந்த 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 இடத்துல நம்ம நடுவில் கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம், மொசரல்லா சீஸு. இதை வச்சு அப்படியே நம்ம மடிக்கிடலாம். நடுவில் சீஸ் இருக்கணும், வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வெளியிலையே அந்த ஸ்டிக்கி வந்துடும். ஸோ நல்லா உள்ளே ஸ்டிப் பண்ணி நல்லா உள்ளே அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை வச்சு வெளியில் எல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வெளியில் தெரியுதா? இப்போ நம்ம அந்த இடத்துல மாவு சைட்லேருந்து எடுத்து மேலே வச்சிட்டோன்னா அது நல்லா கவர் ஆகிடும். இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம்தான். உருட்டையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பு, அப்புறம் நகட்ஸ் ஷேப்பு, இதெல்லாம் உங்களோட ஐடியா தான். ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கோம், அதில் போட்டு இதை புரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதில் வச்சிடலாம். நம்ம அதில் போட்டு ஒட்டிடலாம். ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன்னா, இது நம்ம நிறைய போட்டோன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் வேஸ்ட்டாக போகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி நீங்கள் புரட்டிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேஸ்ட் ஆகாது. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸில் முட்டையில் துவைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ வச்சு இதை 1 மந்த்து கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொத்தமாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மீடியமாக நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கனை வேக வைக்கலை, ஒன்லி பொட்டேட்டோ மட்டும்தான் வேக வச்சுருக்கோம். ஸோ சிக்கன் வேகணும், அதனால் பொறுமையாக வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்தளவுக்கு க்ளோஸ் பண்ணி கூட கொஞ்சம் அந்த சீஸ் வெளியில் வருது பாருங்கள், ஹீட்டில் உருகி. ஸோ நம்மளோட சீஸி நகட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சீஸ் வருது பாருங்கள். நல்லா ஹாட்டாக இருக்குது, அதனால் நமக்கு இந்த நூல் கம்மியாக வருது. கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்தோன்னா இன்னும் நல்லா அழகாக இழுக்க வரும். இப்போது நம்ம சாஸு மைனஸோடு இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ அந்த மொசரல்லா சீஸ் எப்படி வருது பாருங்களேன், நல்லா நூல் மாதிரி.
எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.